எவ்வளவு சீட்டு பிஜேபி எதிர்பார்க்குது? பிஜேபி எதிர்பார்க்கிற சீட்டுக்கள் வந்து அவங்களோட சிலர் டிடிவி உள்ளிட்ட பலர் அலையன்ஸ் கொண்டு வர்ற மாரி அப்படி அகாமடேட் பண்ணி கேட்க போறாங்களா? ஏடிஎம்கே எவ்வளவு கொடுக்க முன் வருவாங்க சார்? திரு டிடிவி தினகரனோடு அதிமுக குழுவினர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புகள் குறைவு என்று நான் நம்புகிறேன். சரி. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி ம், அதனுடைய கணக்கில் புதிய நீதி கட்சி ம். திரு டிடிவி தினகரன், அதே போல ஜான் டாக்டர் பாண்டியனா? கிருஷ்ணசாமி ம், இவர்களை உள்ளடக்கி, இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த கூட்டணியில் இணைவது பற்றி உறுதி செய்யவில்லை. ம். அவரும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகிறார் என்பதை உங்கள் மேலான கவனத்துக்கு நான் கொண்டு சரி, வருகிறேன். சரி. அவருடைய பார்வையும் விஜய் பக்கம் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ம், ஆகவே இவர்களை உள்ளடக்கிதான் யார் யாரெல்லாம் பாஜக வழியாக உள்ளே வருகிறார்களோ அவர்களை உள்ளடக்கிதான் பாஜக சீட்டு கேட்கும். ம். எவ்வளவு என்பது எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் 40 தொகுதிகள் பெற வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் உறுதியாக இருப்பதாக ம். நான் கேள்விப்படுகிறேன். 56, 60ன்னுலாம் சில நம்பர்ஸ் பரவிட்டு இருக்கு. இவர்களெல்லாம் சேர்த்து 60ஆக இருக்கலாம். ஓகே. 60 அப்படி கொடுக்க முன் வருவாரா திரு இபிஎஸ் அவர்கள்? பாரதிய ஜனதா மற்றும் சில கட்சிகளை தன் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி ம், சில நிர்பந்தங்களுக்கு அல்லது சில அழுத்தங்களுக்கு, ம், கூட்டணி ஆட்சி என்பதை வேண்டுமானால் தேர்தலுக்கு பிறகு உருவாகிற சூழ்நிலையை பொறுத்து பார்த்து கொள்ளலாம் ம், என்று அவர் சொல்வாரை தவிர, நம்பரை பொறுத்தவரை பெருமளவுக்கு விட்டு கொடுத்து தான் அவர் போக வேண்டியிருக்கும். ம், பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்கள் கேட்காத கேள்வி ம். இருந்தாலும் நான் பதில் சொல்லுகிறேன். சரி. பாட்டாளி மக்கள் கட்சியோடு உடன்படிக்கை முடிவாகிவிட்டது. ஆமா. அன்புமணி பிரிவோடு, ஒட்டுமொத்த பாமக அல்ல. ரைட்டு. பாட்டாளி மக்கள் கட்சி பிராக்கெட் அன்புமணி, அந்த குழுவோடு ஒப்பந்தம் இறுதியாகிவிட்டது என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆமா. நானும் வெவ்வேறு தேர்தல் காலகட்டங்களில் வெவ்வேறு கட்சிகளுக்கிடையே உடன்படிக்கை ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது என்று செய்தி வெளியாகிற சமயங்களில் கூடவே ஒரு செய்தியை பார்த்திருக்கிறேன். திமுகவுக்கும் இந்த கட்சிக்கும் இடையில் ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது, இந்த கட்சிக்கு இத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்று முடிவாகி இருக்கிறது ம். என்று லெட்டர்ல கையெழுத்து போட்டு காட்டுவாங்க. அது ஏன் காட்ட முடியவில்லை திரு எடப்பாடி பழனிசாமியால்? இல்ல நம்பர்ஸ் இல்ல, ஆ. என்ன காரணம்னு நான் சொல்றேன். இன்னும் நெறைய பேர் வருவாங்கல்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆ, தான. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இல்ல. ஆ, இவருக்கு சொன்ன நம்பரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, ஆ, அந்த அம்மா இருக்கு பாருங்க தேமுதிக, ஆ. எனக்கு இவ்வளவு குடுன்னு கேட்கும். ஓகே. புரியுதா உங்களுக்கு? ஆ, ஆ. அதே மாரி இவருக்கு ராஜ்யசபா இருக்கா இல்லையான்றது தெரியல. ம், அந்த அம்மா ராஜ்யசபா குடுத்தா தான் வரும். இப்பயே சொல்றேன், எழுதி வச்சுங்க. ம். ராஜ்யசபா சீட் இல்லாமல் தேமுதிக, அதிமுக அணியில் இணையாது.